இதுக்கு மேலே உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா? நான் சப்போர்ட் பண்ணுவா, யார் சப்போர்ட் பண்ணுவா? என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பு பண்ணுவாங்களா? அவங்க ஏன் பண்ணாங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்ல வந்தாலும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? கைய ஓங்குறீங்க, அது தப்பு. டேய், இப்ப என்ன செய்யணுங்க? அவங்க ஏன் மாத்திரை தட்டி விட்டாங்கன்னு கேளுங்க. என்ன வெற்றி? ஹாஸ்பிடல்ல டாக்டர் கொடுத்த மாத்திரைய தட்டி விட்டுருக்கா? அதுல என்ன நியாயத்தை அவ சொல்லிட போறா? அண்ணி நீங்க சும்மா இருங்க அண்ணி. நீங்க அவங்க எது பண்ணாலும் கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும் அண்ணி. ஏங்க நீங்க சொல்லுங்க. மாமா, அத்தை, இந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தீபா தொடர்ச்சியா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஓ, இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்புவோமா? அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல அவ்வளவு பெரிய டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எப்படி தப்பான மருந்தாகும்? என்ன பெரிய கதை விடுறியா? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அத உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிங்க. இல்லனா நெட்ல போட்டு பாருங்க. அந்த மாத்திரையோட பர்பஸ் என்னன்னு அப்ப எல்லாருக்கும் தெரியும். துளசி, சும்மா இஷ்டத்துக்கு பழி போடாத. அதேபடி அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் தப்பான மருந்தை எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க? பண்ணிருக்காங்களேக்கா, அதுதான் எதுக்குன்னு எனக்கும் தெரியல. வேணும்னா நீங்களும் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. டேய் கதிரு, போய் அந்த ரூம்ல இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. அப்பா, நான்